அன்பான மிதுன ராசி நேயர்களே, புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்தும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி நன்றி உணர்வோடு இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட போலியாக நடிக்க தெரியாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பழமொழி இருக்கும். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 விதமான குணம் இருக்கும். புதுசாக எதையாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பாக இருப்பீங்க. எதையாவது எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காமல் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 10th +2 டிகிரியோ கண்டிப்பாக முடித்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு கலைத்துறையில் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. புகழ்பெற்ற பாடகராக இருப்பாங்க, இசையமைப்பாளர்களாக இருப்பீங்க, எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக, ஆசிரியராக கூட இருப்பீங்க. எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்க, சுய முன்னேற்றம் உடையவங்க, மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடிங்க, கேலியும் கிண்டலும் நகைச்சுவையாக பேசுறதுல கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு எப்போயுமே நண்பர்கள் அதிகமாக இருக்கும். இவங்க நண்பர்களோட விவாதம் செய்கிறது, கலந்துரையாடுறது, பேசி பொழுது பார்க்குறதுங்க அப்படிங்கிறது எப்பவுமே விருப்பத்தை உண்டாக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. சோம்பலுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சரியாக கணிச்சிடுவாங்க. தான் பழகிறவங்க யாராக இருந்தாலும் அந்தஸ்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அன்பு காட்டுறதுலையும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு மட்டும் தனியாக தெரியும். இவங்களுடைய சிந்தனை எப்பவும் பாசிட்டிவாக இருக்கும். எந்தவித கவலையும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தனக்கான விஷயங்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற சூட்சமும் தெரிஞ்சவங்க. பேசியே மற்றவங்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் தன்னம்பிக்கை கொடுக்கறதுலையும் இவங்களுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்லிட முடியாதுங்க. புதனுடைய அருள் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழிலில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு தொழிலையும் செய்ய மாட்டாங்க. மாத சம்பளம், அரசு பணி, நிரந்தர வேலை இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கோபமாக பேசுவதோ, அடித்து துன்புறுத்துறதோ, தண்டனை கொடுக்கிறதோ கிடையாதுங்க. எந்த ஒரு சிக்கலையும் கண்டிப்போடையும் கனிவோடையும் பேசி தீர்த்து வைப்பாங்க. அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல அந்யோன்யமாக நடந்துக்குவாங்க. எந்த ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் அதனுடைய தரத்தையும் விலையும் பார்த்து வாங்கிறதுல கெட்டிக்காரங்க. தன்னை சுற்றி எப்போவுமே அன்பானவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்குள்ளே தனியாகவே ஒரு ரூமில் இருந்தாலும் அங்கேயும் ஒரு 4 பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி, தற்கொலை, தொழிலில் நஷ்டம், அவமானம், வஞ்சனை, சூது இதெல்லாம் என்றைக்குமே வராதுங்க. இவங்க எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி மட்டும் நினச்சிட்டு இருக்கிறதுனால வசதியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ விரும்புவாங்க. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நண்பர்களை திட்டிடுவாங்க. திட்டினாலும் அடுத்த முறை பார்க்கும்போது இணக்கமாக நட்போடு நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு என்றைக்குமே உயிர் நண்பனோ ஜென்ம பகைவனோ கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மனுஷங்களையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி கலவையான குணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் வக்கர சனியும் ராகுவும் இணைஞ்சு இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் எந்த செலவையுமே உங்களால் தவிர்க்க முடியாது. எதிர்பாராத வெளியூர் பயணமெல்லாம் வரும். வெளியூர் பயணங்களுக்காகவே தனியாக ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்.
பணத்தை விரயமாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிஞ்சவங்களுடைய பண பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்காலத்திற்கு எந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் தேவை அப்படிங்கிறத இப்போவே பிளான் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனி பகவானோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால பணிச்சுமைகள் அதிகரிக்குங்க. அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதுவெல்லாம் சில நேரங்களில் மன நிம்மதியை கெடுத்துடும். இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இருப்பீங்களா அல்லது வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை கொடுக்கும். உணர்ச்சி வசப்படுறதையும் திடீர்னு கோபப்படுறதையும் சிந்திக்காம எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கணும். அது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் புதிய முதலீடுகளில் பணத்தை நீங்கள் இழந்து விடுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புறதை நிறுத்திக்கலாம். தொழில் கூட்டாளிகளோட கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். சந்தை நிலவரத்தை பொறுத்து உங்களுடைய பொருட்களின் விலையை நீங்களே நிர்ணயிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கலைனாலும் நஷ்டம் வராதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் கவலையை கொடுக்கும். வழக்கத்தை விட வருமானம் சற்று குறையுங்க. வாய்ப்புகளும் பாதிக்கப்படும். இந்த மாத கடைசியில் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்காதுங்க. அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் படைச்ச சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களோட பழகிறதுல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சொந்த கருத்துக்களை மற்றவங்களோட விவாதம் செய்ய வேண்டாம். மற்றவங்க மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்கரகதியில் தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். தவறான நண்பர்களின் பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாகும். கூடிய வரைக்கும் பிற மாணவ மாணவிகளோட நெருங்கி பழகாமல் இருக்கிறது நல்லது. படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்தணும். இல்லாட்டி தேர்வுகளில் தோல்வி அடைகிறதுக்கோ அல்லது மதிப்பெண்கள் குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்க நேரிடுங்க. பழைய கடன்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்தாலும் விவசாயத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் தாராளமாகவே வாங்கி பயன்படுத்துவீங்க. துலாம் ராசியில் செவ்வாயும் நீச்ச நிலையில் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் எல்லாம் ஏற்படும். அதுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் நலன் சீராகுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தங்களுடைய மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு உங்களுக்கு கவலையை கொடுக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் அமைவது கொஞ்சம் தாமதமாகும். பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் அடுத்த 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய வேலை, குடும்பம், பணம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் சின்ன தப்பு கூட செஞ்சிடக்கூடாதுங்க. உங்களுடைய எதிரிகளும் துரோகிகளும் நீங்கள் எப்போ சின்ன தப்பை பண்ணுவீங்க அப்படிங்கிறத வெச்சகன் வாங்காமல் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட அவங்களுக்கு சாதகமாக மாறிடுங்க. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்குற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குல தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பெருசாக வரக்கூடிய பாதிப்புகள் கூட உங்களுக்கு சிறுசாக மாறிடுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் அதிகமாக வருங்க. எதையுமே உங்களால் தவிர்க்க முடியாது. எல்லாமும் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிற்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க உங்களை குறை சொல்லி பேசுகிறாங்க, உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்குங்க. சரி, இதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எளிமையாக கடந்து போயிடலாங்க.
தொழிலையும் வேலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய திட்டம் வச்சுருப்பீங்க. இதையெல்லாம் செயல்படுத்தினா நல்ல லாபம் வரும், நல்ல பேர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய பிளான் எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முக்கியமானதாக தெரியாதுங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் இழுபறியாக இருக்கும். நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒவ்வொன்றா நடக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் போயிடும். மனசில் தைரியம் அதிகரிக்குங்க, தன்னம்பிக்கை வரும். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. குடும்ப உறவுகளோட சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பஞ்சாயத்தில் இருந்தால் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வருங்க. பழைய கடன்கள்லேருந்து சின்ன சின்ன விடுதலை கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாவதோட சேமிப்பும் அதிகரிக்குங்க. சில நல்ல கிரகங்களின் துணையால் உங்களுக்கு இதுவெல்லாம் நடக்க போகுதுங்க. கிரகங்கள் உங்களை பார்த்தா மட்டும் இதுவெல்லாம் கிடைச்சிருமா? கிரகங்கள் பார்த்தா மட்டும் போதாதுங்க. உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்பவே அவசியங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறத கேட்டு அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுனீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் எப்பவுமே மன நிம்மதி கிடைக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட வேண்டாங்க. உங்களுடைய உடல் ரொம்பவே முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு, பணம், சொத்து எல்லாமே. நீங்கள் கடவுள் பக்தி அதிகமாக வச்சுருக்கிறதுனால கடவுளுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க. சொத்து வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய சேமிப்புகளிலிருந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வாங்குவீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக சில பேர் நடந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி, வருமானம், பதவி உயர்வுகள் இதுவெல்லாம் பிரகாசமாக இருக்குது. முள்ளுக்கு நடுவில் ஒரு பூவை பறிக்கிற மாதிரி தாங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பூ கிடைக்கும். உங்களுடைய தொழிலையும் வேலையிலும் நல்ல வருமானம், முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேணும்னே உங்களை கோபப்படுத்தவும், சண்டை போடவும், எதிர்மறையாக தாக்கி பேசவும் தானாகவே உங்களை தேடிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ வாக்குவாதங்களை வச்சுக்கிட்டோ உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நிம்மதியையும் நீங்கள் இழந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடந்து போங்க. முடியாத பட்சத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் யாராவது ஒருத்தரை வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சிடுங்க. உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட மனசை நீங்கள் எப்பவும் பக்குவப்படுத்தி வைக்கணும். நிதானமாக நடந்துக்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக கவனித்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முழுமையான பலன்களை எல்லாம் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இனிமேலும் கவலையாக இருக்கிறீங்க, கண்ணீர் சிந்துறீங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் இருக்காதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. இனி சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும். இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. மற்றவங்க உங்களை என்ன நினைப்பாங்க, எதையாவது சொல்லிடுவாங்களா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு மற்றவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த பயத்துக்கெல்லாம் தெளிவான ஒரு பதில் கிடைக்க போகுது. தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ போகிறீங்க. இனி நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாழாமல் உங்களை பிடிச்சவங்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், குடும்பத்துக்காகவும், சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. எவ்வளவோ பணத்தை இழந்திருக்கிறீங்க, நிம்மதியை இழந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறமாவது நீங்கள் உங்களுக்காக
உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழணுங்க. இதற்கப்புறம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகும் போதும் பேசும்போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கொஞ்சமாவது ஆராய்ஞ்சு பார்க்கணும். எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக நீங்கள் பழகிடுறீங்க, அது தப்பு கிடையாதுங்க. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன நோக்கத்துக்காக நம்மக்கிட்ட பழகிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்ககிட்ட எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பகிர்ந்துக்க கூடாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் வழிகாட்டலாம், ஆனால் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே வேணும். அதனால் தேவையில்லாமல் அவங்கள குறை சொல்கிறதோ அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி செயல்களை செய்கிறதோ நீங்கள் செய்யக்கூடாதுங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கலந்தாலோசித்து நீங்கள் முடிவுகளை எடுக்கலாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அடிப்படையான விஷயங்களை கூட கவனிக்காமல் விட்டுடுவீங்க. ஏன் உங்களையே கூட நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. இனிமேலும் உங்களுடைய உடல் நலன அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்துக்க கூடாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றிக்கணுங்க. இதில் மிக முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் நீங்கள் பழகும்போது பேரை கெடுக்கிறதுக்கும் வீண் பழிகள் சுமத்துவதற்கும் சில பேர் தயாராக இருப்பாங்க. உங்களுடைய மனசிலோ உங்களுடைய பேச்சிலோ எந்த ஒரு தப்பும் தவறும் இருக்காதுங்க. நீங்கள் இயல்பாக எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுவீங்க. அதை மற்றவங்க தப்பாக பேசி உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இரவு நேரங்களில் நீங்கள் வெளியே தங்குறத தவிர்த்துக்கணும். கூடிய சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், தொழில், பொருளாதாரம் இது எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் பயந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.